ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர் இன்னோவேஷன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 சமச்சீர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம யூனிட் 1 நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எக்ஸசைஸ் 1.3 நம்ம இப்போ பார்க்கலாம். குட்டீஸ், இப்போ வந்து எக்ஸசைஸ் 1.3யில் என்ன பேஸ் பண்ணி சம்ஸ் வந்திருக்குன்னா யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சுச்சுவேஷன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி 5th படிச்சிருக்கீங்க. தட் இஸ் இது வந்து நத்திங் பட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸில் என்னென்ன வரும்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இந்த 4மே பேஸ் பண்ணி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் ரீட் பண்ணி சம்ஸ் போடணும். ஓகே, ஸோ அதுவும் நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்னா ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷனில் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. The rule of order of operations is called as BIDMAS. Okay, so அந்த ரூலுக்கு என்ன சொல்கிறாங்க? BIDMAS. ஸோ கேபிட்டல் BIDMAS. ஸோ இந்த ஆப்ரேஷன் எப்படி செய்கிறாங்கன்னா ஃப்ரம் லெஃப்டில் இருந்து தான் ரைட்டுக்கு வரும். ஓகே, ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அந்த BIDMASக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னா என்னது? ப்ராக்கெட். ஓகே, ஸோ ஐ இண்டிசஸ். இது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டி டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சம்ஸ் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் சம்ஸ் சால்வ் பண்ணுறது லெஃப்டில் இருந்து தான் ரைட்டுக்கு வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து வாங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இன் அருள்மொழி சேவ்ஸ் ₹12 per day. தென் she shaves dash in 30 days. ஸோ இது வந்து டெய்லி லைஃப் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அருள்மொழி வந்து ஒரு நாளைக்கு வந்து ₹12 வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போது 30 days, 30 daysனால் எவ்வளோ மந்த்து? 1 month. ஓகே, ஸோ 30 daysக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? எஸ், மல்டிப்ளிகேஷன். ஸோ 12 into 30, 12 into 30 பண்ணணும். ஓகே, ஸோ 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 3s are 6, 1 3 is 3. ஸோ 360. ஆன்சர் என்ன வருது? 360. ஓகே, ஸோ ₹360 in 30 days. தட் இஸ் 1 மந்த்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க? ₹360. ஓகே, ஸோ 1 மந்த்துக்கு ₹360 வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் எ பர்சன் ஏ earns 1800 in 12 days, then he earns ₹dash in a day. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன் ஏ, ஓகே, அவங்க வந்து 12 daysக்கு 1800 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. என்னது? சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ 1 dayனாலே நீங்கள் வந்து டிவைட் தான் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ 12th டேபிள் 18 வரைக்கும் சொல்லணும். ஸோ 1 12 is 12. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 112 is 12. சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ என்ன வரும்? 6 வரும். ஓகே, தென் எகெயின் இந்த 0 நீங்கள் கீழே கொண்டு வரணும். ஓகே, ஸோ 0 கொண்டு வாங்க. ஸோ 0 கொண்டு வந்து 12th டேபிளில் 60 வரைக்கும் சொல்லணும். ஸோ 12 into 5, ஸோ 12 5s are 60. ஓகே, ஸோ 12 into 5 60. ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 60 minus 60 0. ஓகே, அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0 வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த 0 என்ன பண்ணணும்? நீங்கள் மேலே போட்டுக்கணும்.
ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 150 ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 1 டேக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க? ₹150. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ஸோ 1 டேனாலே நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 45 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ டிவைட் பை, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். 7 + 8, 7 + 8, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 15. ஓகே, -2. நெக்ஸ்ட், இப்போ டிவிஷன் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சப்ட்ராக்ஷன் லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ டிவிஷன் சால்வ் பண்ணலாமா? ஸோ டிவிஷன் சால்வ் பண்ணுன்னா, ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். 45, ஸோ 15. 15 டேபிளில் 45 வரைக்கும் சொல்லணும். தட் இஸ் ஆன்சர் 45 வரைக்கும் சொல்லணும். ஸோ 15 × 3. ஸோ 115 is 15, 2 15s are 30, 3 15s are 45. 15 15 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அப்போது ஆன்சர் என்ன வருது? 3 15s are 45. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 வருது. ஓகே, ஸோ அப்போது இது டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? ஆன்சர் 3 வருது. அதுக்கப்புறம் இந்த சப்ராக்ஷன் போடணும். ஓகே, ஸோ -2. நெக்ஸ்ட் 3 - 2 1. அப்போது இந்த நம்பர் நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது? 1. ஓகே, அப்போ இங்கே ஆன்சர் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா ட்ரூன்னு எழுதணும். சப்போஸ் ஆன்சர் வரலை அப்படின்னா ஃபால்ஸுன்னு எழுதணும். ஓகே, ஸோ வாங்க இந்த சம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இந்த சம் நம்ம ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் முதலே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இங்கே ப்ராக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். டிவிஷன் இருக்கா? இல்லை. ஓகே, அப்போது டிவிஷனுக்கு அப்புறம் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், தென் சப்ராக்ஷன். ஸோ இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போது 3 + 9 × 8, 9 8s are 72. ஓகே, ஸோ 9 8s are 72. 72 = 96. அதுக்கப்புறம் இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிஷன் தான் பண்ணணும். ஸோ 72 + 3, 72 + 3 75. ஓகே, = 96. ஸோ இந்த நம்பரும் ஈக்குவலாக இல்லை. ஸோ 75 இஸ் நாட் ஈக்குவல் டு 96. அப்போ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும்? ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ செகண்ட் சம் போடலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சம் போடலாம். செகண்ட் சம் இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ 7 × 20. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 × 7 = 0. 7 2s are 14. ஸோ 140 - 4. ஓகே, ஸோ 140 = 136. இதுதான் வந்து சால்வ் பண்ணது. இப்போ 140 - 4. ஸோ 140 - 4 136. இங்கே என்ன இருக்குது? ஈக்குவல் டு கொஸ்டினில் என்ன இருக்குது? 136. அப்போது 136 = 136. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னது இது? ட்ரூ. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்போவுமே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ட்ரூன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ தேர்ட் சம் போடலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் போடலாம். ஸோ
நம்ம இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சம்ஸ் போகிறோம். ஓகே, ஸோ ரூல்ஸ் என்னது? பிட் மாஸ். ஸோ பிட் மாஸ்னால் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். இந்த இண்டிசஸ் வந்து இல்லை, நீங்கள் வந்து லேட்டர் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ப்ராக்கெட்க்கு அப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த சம்ஸ் போட போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணலாமா? 40 plus 56 minus 6 50. Okay, divided by 2 equal to 45. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் சால்வ் பண்ணணும்? டிவிஷன். ஓகே, ஸோ இந்த டிவிஷன் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ 40 ப்ளஸ் டிவிஷனில் சால்வ் பண்ண பார்க்கலாம். 50 divided by 2. ஸோ இந்த மாதிரி ஸ்மாலர் நம்பருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் இருக்குல்ல, ஸோ நார்மலாக நீங்கள் இப்படியும் போடலாம். ஓகே, ஸோ 250, 2 2s are 4, ஸோ 5 minus 4 1, தென் இந்த 0 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 10 ஆயிரும். ஓகே, தென் செகண்ட் டேபிள் 10 வரைக்கும் சொல்லணும். 5 2s are 10. ஓகே, 0. ஸோ இந்த மாதிரியும் போடலாம். பட் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸ் வரீங்கள்ல, அதனால் வந்து இந்த மாதிரி போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லார்ஜர் நம்பருக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 வரைக்கும் சொல்லணும். தட் இஸ் 2 2s are 4. ஸோ 2 போட்டுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் 5 minus 4 1. ஸோ இந்த 1 இங்கே பக்கத்தில் சின்னதாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நம்பர் வந்திருக்கு? 10. ஸோ அப்போது செகண்ட் டேபிள் 10 வரைக்கும் சொல்லணும். 5 2s are 10. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 25. ஓகே, ஸோ 50 divided by 2 25 equal to 45. Next 40 plus 25 65. ஓகே, ஸோ 65 equal to 45. இது ஈக்குவலா? இல்லை, இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ 65 நாட் ஈக்குவல் டு 45. அப்போ இது என்னது? ஃபால்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் எழுதுகிறேன், எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகே, ஸோ என்ன ஆன்சர்? ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் ஃபால்ஸ், செகண்ட் ஒன் ட்ரூ, நெக்ஸ்ட் ஃபால்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சம். ஓகே, ஸோ 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் சம் பார்க்கலாம். தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட்டட் தி பப்ளிக் லைப்ரரி ஃபார் தி பாஸ்ட் 5 months வேர் 1200, 2000, 2450, 3060, 3200 respectively. How many people visited the library in the last 5 months? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் லைப்ரரிக்கு வந்து பப்ளிக் லைப்ரரிக்கு வந்து பாஸ்ட் 5 months எவ்வளோ பீப்புள்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஸோ 5 monthsக்கும் சேர்த்து பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? how many people visited the library in the last 5 months? ஸோ 5 monthsக்கு டோட்டலாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 5 monthsக்கு சேர்த்து எவ்வளோ பீப்புள்ஸ் டோட்டலாக வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்கறனால நீங்கள் ஆட் தான் பண்ணணும். ஸோ வாங்க இந்த சம் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்க்கு ஸ்டெப்ஸ் எழுதி தான் எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மந்த், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஸோ மந்த் எழுதி அந்த நம்பர் நீங்கள் லைனாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டலாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ டோட்டல் மீன்ஸ் ஹாவ் டு ஆட். ஸோ ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11,910 வருது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டட் தி லைப்ரரி ஃபார் லாஸ்ட் 5 months. ஸோ கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகே, இதுதான் வந்து தேர்ட் சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாம். Charan had a bank savings of rupees 7,50,250. He withdrew 5,34,500
for educational purpose. Find the balance amount in his account. ஓகே, ஸோ சேரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, 7,50,250 இருக்குது. சரியா, அதில் வந்து அவங்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக 5,34,500 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போது மீதி பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேலன்ஸ் வந்தாலே என்ன நீங்கள் பண்ணணும், சப்ராக்ஷன். ஓகே, ஸோ வாங்க இந்த சம் நம்ம பார்க்கலாம். சேரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அவங்களோட பேங்க்கில் எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, 7,50,250. சேரன் வித்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, 5,34,500. therefore the balance amount in his account. ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அது நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் பேலன்ஸ் அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ண ஆன்சர் தான் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ எதாவது டவுட் இருக்கா? நம்ம 5th சம்க்கு போகலாமா? 5th sum, in a cycle factory 1,560 bicycles were manufactured every day. Find the number of bicycles manufactured in 25 days. ஸோ 1 டேக்கு 1,560 bicycles வந்து கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போது 25 டேஸ்க்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பைசைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் 25 டேஸ். ஸோ 25 டேஸ்க்கு எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 25 டேஸ்க்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க சம் எப்படின்னு பார்க்கலாம். திஸ் சைக்கிள் மேனுஃபேக்சர்ட் இன் 1 டே. ஸோ 1 டேக்கு எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, 1,560 சைக்கிள்ஸ். ஓகே, அப்போது தி சைக்கிள் மேனுஃபேக்சர்ட் இன் 25 டேஸ்க்கு நீங்கள் 1,560 × 25 பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் தான் வந்து 25 டேஸ்க்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 39,000 வருது. அப்போது therefore தி சைக்கிள் மேனுஃபேக்சர்ட் இன் 25 டேஸ் ஈக்குவல் டு 39,000 bicycles. ஸோ இதுதான் வந்து அந்த 5th சம்க்கு ஆன்சர். ஓகே, ஸோ வாங்க 6th சம் பார்க்கலாம். 62,500 was equally distributed as a New Year bonus for 25 employees of your company. How much did each receive? ஸோ கம்பெனி வந்து நியூ இயர் போனஸ்க்கு 25 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 62,500. ஓகே, 62,500 25 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அப்போது எவ்வளோ ஒருத்தருக்கு எவ்வளோ போனஸ் போய் சேருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு மச் டிட் ஈச் ரிசீவ்? ஸோ ஈச் ரிசீவ் ஹவு மச் போனஸ் ஃபார் நியூ இயர், அதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்கர் நம்பர் கூட 25 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ போனஸ் போய் சேருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டட் போனஸ் ஃபார் 25 எம்ப்ளாயீஸ் ஈக்குவல் டு 62,500. therefore தி போனஸ் ஃபார் 1 எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயிக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த 62,500 வந்து 25ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,500 ஆன்சர் வருது. ஓகே, ஸோ அதுதான் வந்து எம்ப்ளாயி. therefore தி போனஸ் ஃபார் 1 எம்ப்ளாயி, ஒருத்தருக்கு எவ்வளோ போகுது, 2,500. ஸோ ஆன்சர் வந்து 2,500. ஸோ இதுதான் வந்து 6th சம்மோட ஆன்சர். ஓகே, 7th one, simplify the following numerical expression. ஸோ நியூமெரிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் போடலாமா? வாங்க சில்ட்ரன்ஸ், நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைண்டில் வருது பிட் மாஸ். ஓகே, இந்த ரூல் தான் உங்களுக்கு மைண்டில் வரணும். பிட் மாஸ், பிட்னா என்னது? பி மீன்ஸ் bracket, I means indices, division, multiplication, addition and subtraction.
ஓகே, ஸோ இது வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எது சால்வ் பண்ணணும்? ப்ராக்கெட். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 10 + 17. ஸோ 10 + 17 27. ஓகே, டிவைட் பை 3. 27 டிவைட் பை 3. இப்போ 27 டிவைட் பை 3 பண்ணுங்கள். தேர்ட் டேபிள் 27 வரைக்கும் சொல்லணும். ஸோ 1 3 is 3, 9 3 is 27. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வருது? 9. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சம்க்கு ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் போடலாம். ஓகே, ஸோ உங்களோட மைண்ட்க்கு என்ன வரணும்? பிட் மாஸ். ஓகே, ப்ராக்கெட், இண்டிசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் ப்ராக்கெட். ஸோ உள்ளேருந்து வெளியே வாங்க. ஓகே, ஸோ 12 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் ஃபஸ்ட்டு இன்சைட் ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுதான். ஸோ 5 மைனஸ் 1 4. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 12 மைனஸ் 3 மைனஸ் இப்போ இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 6 மைனஸ் 4 2. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராக்கெட், ஓகே, இந்த பாக்ஸ் டைப் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 12 மைனஸ் 3 மைனஸ் 2 1. ஓகே, 3 மைனஸ் 2 1. நெக்ஸ்ட் இப்போ அட் லாஸ்ட் என்ன வருது? 12 மைனஸ் 1 11. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மைண்டில் என்ன வரணும்? பிட் மாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இந்த உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணலாம். 100 + 8 டிவைட் பை 2 ப்ளஸ், ஸோ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் 3 2s are 6. ஓகே, மைனஸ் 3 2s are 6 வந்துருச்சா? அதுக்கப்புறம் ப்ராக்கெட்க்கு அப்புறம் என்ன வரணும்? இண்டிசஸ் விட்டுருங்க, ஐ விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? டிவிஷன். 6 டிவைட் பை 2 3. ஓகே, 6 டிவைட் பை 2 3. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டி 6 டிவைட் பை 2 3, தட் இஸ் டிவிஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, 100 + 8 டிவைட் பை 2 ப்ளஸ், அதுக்கப்புறம் இந்த 6 மைனஸ் 3 ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 6 மைனஸ் 3 3. ஓகே, 100 + 8 டிவைட் பை 2 ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்மளுக்கு டிவிஷன் இருக்குது. ஓகே, மல்டிப்ளிகேஷன் இல்லை, டிவிஷன் இருக்குது. அப்போது இந்த டிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 100 + 8 டிவைட் பை 2 4. ஓகே, இங்கே பாருங்கள், 8 டிவைட் பை 2 செகண்ட் டேபிள் 8 வரைக்கும் சொல்லுங்கள். 4 2s are 8. ஓகே, 4 2s are 8, 1 2 is 2. அப்போது 4 + 3. ஓகே, ஸோ ஆட் பண்ணுங்கள். 100 + 4 + 3 7 ஈக்குவல் டு 107. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டும் இந்த டிவிஷனும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது? டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இல்லை, டிவிஷன் மறுபடியும் இருக்குது. அப்போ இந்த டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா அடிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். எதாவது டவுட் இருக்கா? எஸ், வெரி குட். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். இப்போ 81 வந்து 1 மார்க்கில் வரும். அப்ஜெக்டிவ் டைப்னாலே என்னது? 1 மார்க் தான். ஓகே, ஸோ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? ப்ராக்கெட் இருக்கா? இல்லை, அப்போ விட்டுருங்க. டிவிஷன் இருக்கா? இல்லை. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? அப்போ மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணுங்கள். ஸோ 3 + 5
மைனஸ் 7 இன்ட்டு 1 7. ஓகே, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் என்ன பண்ணணும்? அடிஷன் ஆட் பண்ணுங்கள். 3 + 5 8. 8 - 7 1. ஓகே, ஸோ 8 - 7 1. ஸோ ஆன்சர் என்ன வருது? D sum 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 3 2s are 6. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 24 divided by 8 minus 6. 8 minus 6. ஓகே, அப்போது 24 divided by 8 minus 6 2. ஓகே, 8 minus 6 2. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி பாருங்கள். 24 divided by 2. 1 2 is 2, 2 2s are 4. அப்போ என்ன ஆன்சர் வருது? 12. ஸோ ஆன்சர் வந்து 12. ஸோ பி தான் கரெக்ட். ஓகே, எனி டவுட்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணேன். 3 2s are 6. அதுக்கப்புறம் இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 24 divided by 8 minus 6. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். 8 minus 6 2. ஓகே, அதுக்கப்புறம் 24 divided by 2 டிவைட் பண்ணதுக்கு செகண்ட் டேபிள் 2 1s are 2, 1 2 is 2, 2 2s are 4. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 12. ஸோ 12 the answer. Use BITMAS and put the correct operator in the box. Using the rule BITMAS, put the correct operator in the box. Students, நீங்கள் இப்போ இந்த பாக்ஸில் என்ன சிம்பிள் வரணும்னு சொல்லி நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வாங்க அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பிட்மாஸில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். ஸோ 2 பாக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 6 minus 12 divided by 4 plus 2 6. ஓகே, equal to 10. நெக்ஸ்ட் 2 பாக்ஸ் 6 minus ப்ராக்கெட்க்கு அப்புறம் என்ன வரும்? D, that is division. 12 divided by 6. ஸோ 12 divided by 6 நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இந்த மாதிரி போட்டு பாருங்கள். 6 1 6 is 6, 2 6 are 12. அப்போ என்ன ஆன்சர் வருது? 2 equal to 10. இப்போ நீங்கள் இந்த ஆன்சரும் சேமாக வரணும். இங்கேயும் 10 வரணும், இங்கேயும் 10 வரணும். அப்போது இங்கே எந்த சிம்பிள் போட்டால் 10 வரும்? இப்போ ப்ளஸ் போட்டால் 6 + 2 8 வரும். ஓகே, 8 minus 2 6. அப்போது நம்மளுக்கு இங்கே 10 வரலை. ஓகே, சப்ராக்ஷன் போட்டாலும் வராது. மல்டிப்ளிகேஷன் போடலாமா? மல்டிப்ளை போட்டு பாருங்கள். மல்டிப்ளை போட்டால் 6 2s are 12 minus 2 equal to இங்கே என்ன இருக்குது? 10. ஸோ 12 minus 2 10 equal to 10. அப்போது இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கே என்ன சிம்பிள் வரும்? இன்டூ சிம்பிள். ஓகே, ஸோ இதான் வந்து அந்த 10th ஒன்க்கு ஆன்சர். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்ன ஆன்சர் வருது? சி. ஓகே, சி இன்டூ தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் பிட்மாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதும், அதுக்கப்புறம் வேர்ட் ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.